கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க, தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நம்புவீங்களா? இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 18:14. 1 நாளாகமும் 18:14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, நீதியும் நியாயமும் செய்வீர்கள். தாவீது பாருங்க, ஜனங்களை ஆளுகை செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் எல்லாருக்கும் நீதி நியாயம் செய்கிறான். இது ஒரு பெரிய காரியம் இல்லை? நம்ம ஒரு ஆளுகிற ஒரு தலைவனாக வரும்போது, உயர்ந்த இடத்துல வரும்போது மக்களுக்கு நீதி நியாயமும் செய்வோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது ஒரு தேவமன்னு சொல்லும்போது சொல்றாரு, அதாவது 1000 பேர் நாங்கள் எடுத்துக்கொண்டா 1000 பேரில் ஒரு நீதிமான் குற்றவாளியை தீர்க்கப்படக்கூடாது. அதில் ஒருத்தன் நீதிமானாக இருக்கிறவனை குற்றவாளியை தீர்த்தா அது பெரிய தேவ சமூகத்தில், தேவனுக்கு முன்பாக அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லார். சில வேளையில் 1000 குற்றவாளிகளை இந்த உலகத்திலே தப்ப விடலாம், ஆனால் ஒரு நீதிமானை குற்றவாளி ஆக்கிடக்கூடாதாம். ஏன்னா குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்ததாக தண்டிக்கும் போது அது பயங்கர பாதிப்பு. அவனுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் போய் எட்டும் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் குற்றம் செய்யாமல், தவறு செய்யாமல் நெருக்கப்பட்ட போது அழுதாங்க பாருங்க. அந்த அழுகையின் கண்ணீர் தான் பரலோகத்தில் போய் எட்டுச்சு. அப்போ தான் ஆண்டவர் மோசேட்ட பேசினார், என் ஜனங்களை ஒடுக்குதலை கண்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். புரிஞ்சுட்டு ஒரு காலமும் தவறு செய்யாத, குற்றம் செய்யாத ஒரு மனிதனை தண்டிக்கவே கூடாது. ரொம்ப கவனித்து பார்த்து அந்த மனுஷன் எப்படி, அந்த மனுஷி எப்படி நமக்கு தப்பு பண்ணுறாங்களா, தீங்கு பண்ணுறாங்களா, தொடர்ச்சி நம்ம குடும்பம் அழிகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்களா, அதை கண்டுபிடிச்சி தான் நம்ம எதாவது ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர மற்றபடி போயிடவே கூடாது. ரொம்ப கவனம், யாரும் அழிஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தனா அது 1000 தலைமுறை ஆனாலும் நம்முடைய குடும்பத்தோட சாபம் போகவே போகாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். புரிந்து கொண்டு உங்களை பிள்ளைகளை தண்டிக்கும் போது கூட ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு 1, 2, 3 பிள்ளைகள் தந்திருப்பாங்க. ஒரு 8, 10 வகுப்பு படிக்கிற காலத்துல எல்லாம் மாறி மாறி விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு பிள்ளை சொல்லலாம், திடீர்னு அம்மாவா என்ன அடிச்சிட்டான்னு. நம்ம சில இடத்துல அந்த பிள்ளை உண்மையில அடிச்சிருக்காது, நம்ம கோபத்தில் போய் ஒரு அடி கொடுத்துருவோம். அந்த பிள்ளாலும் நான் ஒன்றுமே செய்யலையே. அதில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, தாவீது ஆளுகிற ஒரு நிலையில் உயர்ந்திருந்தாலும் ஜனங்களை உண்மையாய் விசாரித்து நீதி நியாயமும் செய்தார். அதனால தான் தாவீதுடைய சிங்காசனம் நின்றது. அதே போல இன்றைக்கு எல்லாரும் அர்ப்பணிக்கட்டும். கர்த்தரை உயர்த்தும் பொழுது, உயர்ந்த நிலையில் வைக்கும்போது, அல்ல நாங்கள் உயர்ந்த நிலையில் இப்போது இருக்கிறோம், இந்த நிலைகளில் நாங்கள் மற்றவங்களுக்கு நீதி நியாயம்தான் செய்வோம், அநீதி நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். நீர் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை தீர்மானம் எடுக்க உதவி செய்து நன்றி. இந்த நாளில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வீராக. ஏதாவது ஒரு இக்கட்டில், நெருக்கத்தில், ஆபத்தில் நம்முடைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரோம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் அற்புதம் செய்து விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட குறிப்பாய் வியாதினால் இருக்கிற மக்களை, ரொம்ப கஷ்டப்படுற மக்களை நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க. ஆபத்தான நிலையில் வீடுகளில், மருத்துவமனை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விடுதலை ஆக்கிடுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி. மிஷனரிமார்களுக்காய் நன்றி. கடினமான பகுதியில் ஊழியம் செய்கிறவங்களை கிருபையினால் நடத்துங்க. உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்படி சேகரி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.